ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கருவாடு தான் வதக்க போகிறேன். கருவாடு தொக்கு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும், அதிகமாக சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். இப்போ வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா இப்படி ஒயிட் கலரில் மாறிடுச்சுன்னா அந்த காரம் அவ்வளோவா இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வதக்கணும். காரம்லாம் போயிடும் எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா. இந்த கலரில் வதக்கணும். இப்போ வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவாடு சேர்த்துக்கிறேன். இது வந்து சால கருவாடு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கருவாடு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சால கருவாடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கலர் மாறணும். இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வந்து ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் பழைய சோறுக்கு தான் நான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பழைய சோறில் வந்து தண்ணி ஊற்றி தயிர் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு பழைய சோறோட நல்லா காரமாக கருவாடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நான் வந்து பழைய சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வச்சு லைட் கூலிங்கில் சாப்பிட்ருவேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லைட் கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்துருவேன். கூடவே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கறி மசாலா பொடி கொஞ்சம், கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன். வந்து காரம் செக் பண்ணிவிட்டு நான் சேர்த்துப்பேன். திரும்ப கலரிக்கலாம். ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். கலர் பத்தலை, காரமும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தான் சேர்த்தேன். இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கருவாடெலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதனால கருவாடே தெரியல நம்ம சேர்த்துருக்கிறது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ். ஓகே, பாய்.